ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டில் இருந்துகிட்டே, அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற எல்லாருமே எப்படி குழந்தைங்களையும் பார்த்துட்டு வீட்டு வேலைகளையும் மேனேஜ் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அதுக்கு கேட்டிருந்தாங்க. நான் உங்களுக்காக இந்த வீடியோ. வீட்டில் இருந்து நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியுங்க. அதுக்கு நம்ம நம்மளோட ஸ்கில்ஸ் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலைகள் பிடிக்கும். இப்போ வீட்டில் இருந்து வீட்டு வேலைகளை மட்டும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டை நீட்டாக வச்சுருப்பாங்க. சில லேடீஸ் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு சில சின்ன குப்பை கூட இல்லாத அளவுக்கு மண் தூசி இல்லாமல் அடிக்கடி தொடச்சி வச்சுட்டு வீட்டை நீட்டாக க்ளீனாக வச்சுருப்பாங்க. குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு கணவருக்கு நல்லா சமைச்சு கொடுத்துட்டு வீட்டு வேலைகளை மட்டும் செஞ்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இன்னொரு அனதர் பார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, வீட்டு வேலைகளையும் செஞ்சுட்டு அதோடு சேர்த்து நம்மளோட பிஸ்னஸ், நம்மளோட கெரியரையும் நம்ம ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்களும் கண்டிப்பாக இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே சரியாக மேனேஜ்மெண்ட் பண்ண தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வந்து நமக்கு லேடிஸ்க்கு பேசிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா லேடிஸ்க்குமே அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அப்படிங்கிறது இருக்குங்க. மல்டி டேலண்டட் பர்சன்ஸும் நம்ம தான். ஒரு வேலை செஞ்சிட்ருப்போம். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா துணி துவைச்சிட்ருப்பாங்க. அடுத்து என்ன வேலை பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். இன்க்ளூடிங் அனதர் யாரையும் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். நானும் அப்படி தான் சமைச்சிட்ருப்பேன். சமைச்சிட்ருக்கும்போதே ஓகே, இது சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த வேலை செய்யணும், இதுக்கப்புறம் இந்த வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் செஞ்சிட்ருப்பேன். ஓகே, இன்றைக்கி வீடியோஸ்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு டேலண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோரோவர் எல்லாருமே பண்ணுற ஒரே விஷயம் குக்கிங். குக்கிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சமைக்கிறது மட்டும் இல்லைங்க, அதை ஒரு பிஸ்னஸாகவும் எடுத்து பண்ணலாம். கண்டிப்பாக பண்ணவும் முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஹாஸ்டல்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸ் இருக்கிற ஏரியாஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் இப்போ வில்லேஜ் சைடு இருக்கிறனால எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் குக் பண்ணாலும் எனக்கு இந்த ஜொமோட்டோ இந்த மாதிரி நிறையா குக்கிங் ஆப்ஸ்லாம் இருக்குது, தெரியும் இல்லையா? சமைச்சு நம்ம கொண்டு போய் டெலிவரி பண்ணுறது. அந்த ஆப்ஸ்லலாம் வந்து நாங்கள் கான்டாக்ட் பண்ணாலும் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் சைடு இருக்கிறனால அந்தளவுக்கு அது ஃபெசிலிட்டியாக இருக்கிறதில்ல. பட் சிட்டி சைடில் இருக்கவங்களுக்கு வந்து அது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ்னே சொல்லலாம். நம்ம வீட்டில் இருந்து, அதாவது ஃபுல்லாக நம்ம எல்லாம் செய்யலனாலும் உங்களுக்கு வெஜ் ஓரியன்டடாக என்ன ஸ்பெஷலாக செய்ய தெரியும், நான்வெஜ் ஓரியன்டடாக ஏதாவது ஸ்பெஷலாக எனக்கு பிரியாணி நல்லா மேக் பண்ண தெரியும், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சில்லி மேக் பண்ண தெரியும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன உங்களோட ஸ்கில், அதாவது குக்கிங்லேயே நிறைய வெரைட்டிஸ் வந்து ஒரு சிலருக்கு செய்ய தெரியாது. ஆனால் பர்டிகுலராக ஒரு வெரைட்டி செம்மையாக செய்வாங்க. அந்த வெரைட்டி அவங்கள தவிர வேறு யாராலையுமே செய்யவே முடியாது. உண்மை அதுதாங்க, சரிங்களா? ஸோ அதனால் ஒவ்வொரு லேடீஸ்குள்ளேயும் ஒவ்வொரு அந்த குக்கிங் ஸ்கில்ல வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் ஃபுட்டு வந்து ஈஸியாக அசால்ட்டாக செய்வாங்க. இப்போ மைசூர் பாக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த நெய் மைசூர் பாக்கு, அதுலேயும் மைசூர் பாக்கில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ஒவ்வொருத்தங்க ஸ்பெஷலாக செய்வாங்க. எங்கள் அம்மா வந்து அதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் அம்மா நெய் மைசூர் பாக்கு அப்படிங்கிறது வந்து நல்லா செய்வாங்க. ரவா லட்டு நல்லா செய்வாங்க. பட் முறுக்கு பதம் அப்படிங்கிறது வந்து எங்கள் அம்மாவுக்கு அந்தளவுக்கு வராது. அவங்க செஞ்சாங்கன்னா உதிரி உதிரியாக பிஞ்சு பிஞ்சு போகும். பட் எங்கள் பெரியம்மா வந்து அதை ஈஸியாக செய்வாங்க. ஸோ அதுதான் சொல்ல வரேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்கில் இருக்கும். அதில் வந்து குக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் ஃபுட்டு நம்ம செய்யும்போது அதை செஞ்சு கூட சேல் பண்ணலாம். இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஜாப் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லரிங். டெய்லரிங் வந்து பார்த்திங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஒன் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒவ்வொரு லேடீஸுமே வந்து அதை கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட துணியை நம்ம தைக்கணும் அப்படின்னா வெளியே கொண்டு போய் கொடுத்தா 200, 300ன்னு அது வந்து ப்ளவுஸ்க்கு மட்டும் 200, 300. இன்னும் அனதராக வேறு ஏதாவது குழந்தைக்கு ஒரு ஃப்ராக் தைக்கிறதுனால, ஒரு பையனுக்கு ஒரு டிஷர்ட்டு, ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி எதோ தைக்கிறது அப்படின்னு நம்ம வெளியே கொடுத்தாலுமே செலவுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1000, 2000 வரைக்கும் கூட போகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம டெய்லரிங் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா டெய்லரிங்கோட அடிஷ்னலாக ஆரி ஒர்க்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் நம்ம அடிஷ்னலாக கற்றுக்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் பெஸ்ட்டான ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. நம்ம அடுத்தவங்களுக்கு அதை இது பண்ணி கொடுக்கலனாலும் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு தைச்சு கொடுத்தாவே நம்ம அதில் ஓரளவுக்கு இன்கம் பார்க்க முடியும். அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு தைச்சு கொடுக்கலாம், தெரிஞ்சவங்களுக்கு, இந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு தைச்சு கொடுத்தா இதெல்லாம் ஒரு இன்கம் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் பிஸ்னஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கிங். பேக்கிங்கில் வந்து நான் சொன்ன மாதிரி குக்கிங்கில் எப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்கோ, ஸோ ஆஸ் இட் இஸ் அதே மாதிரியே தான் இதுலேயும். பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா கேக் மட்டும் பேக் பண்ணுறது இல்லைங்க. இப்போ ப்ரௌனீஸ் இருக்குது. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா ப்ரௌனீஸ்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. மில்லட் ப்ரௌனீஸ்ன்னு சொல்கிறாங்க.
அண்ட் நார்மலாக இப்போ சாக்கோ ட்ரிபிள் ப்ரௌனி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாக்கோ லாவா ப்ரௌனின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ பேக்கிங்கில் வந்து இன்க்ளூடிங் ஏதாவது ஒன்று நம்ம கற்றுக்கிட்டாவே போதும். அனதராக வந்து நிறையா கற்றுக்கணும், நிறையா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஸோ நீங்கள் பேக் பண்ண உங்களுக்கு கேக் வந்து பேக் பண்ண தெரியல, எனக்கு கேக் வந்து கரெக்டாக க்ரீம் கன்சிஸ்டன்சி பண்ண தெரியல, நான் அதை பண்ண முடியாது, எனக்கு அது வந்து கன்சிஸ்டன்சி பண்ண தெரில அப்படிங்கிற இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ரௌனீஸ் பண்ணலாம். ப்ரௌனீஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தடுங்க. அது வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ப்ரௌனீஸ் வந்து கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குங்க. உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனீஸ் வந்து பிஸ்னஸாக எடுத்து பண்ணவங்க வந்து ஓரளவுக்கு நல்லா ரீச் பண்ண முடியும். ப்ரௌனீஸ் பண்ணுறது, கேக் பேக் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து பேக்கிங்கில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் கிளாஸஸாகவும் அவைலபிள் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மோர் தென் வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க் யூ ஃபார் வாட்சிங். தேங்க் யூ டு ஆல்.